தங்கம் விலை சவரனுக்கு 480 ரூபாய் குறைந்து 65,800 ரூபாய்க்கு விற்பனை. 4 நாட்களில் 2,680 ரூபாய் சரிவு. திருச்சி, சென்னை, கோவையில் அமைச்சர் KN நேருவின் மகன், சகோதரர்கள் தொடர்புடைய இடங்களில் சோதனை நிறைவு. ஆவணங்களை அமலாக்கத்துறையினர் எடுத்துச் சென்றதாக தகவல். சென்னை ஆழ்வார்பேட்டையில் அருண் நேருவிற்கு சொந்தமான அலுவலகத்திலும் சோதனை நிறைவு. அலுவலகத்தை பூட்டி சீல் வைத்த அதிகாரிகள். சட்டப்பேரவைக்கு இன்று கருப்பு சட்டை அணிந்து வந்த அதிமுக எம்எல்ஏக்கள். அதிமுக உறுப்பினர்கள் பேசுவதற்கு சபாநாயகர் அனுமதிப்பதில்லை என்று குற்றச்சாட்டு. பாஜக எம்எல்ஏ நயினார் நாகேந்திரன் திடீர் டெல்லி பயணம். மாநில தலைவர் மாற்றப்படவிருப்பதாக கூறப்படும் நிலையில் அமித்ஷாவை சந்திக்கவிருப்பதாக தகவல். எம்புரான் பட தயாரிப்பாளர் கோபாலன் ஏப்ரல் 22 மீண்டும் ஆஜராக அமலாக்கத்துறை உத்தரவு. கோகுலம் சிட்பண்ட் மோசடி புகாரில் நேற்று 6 மணி நேரம் விசாரணை நடந்த நிலையில் முடிவு. திருச்சி நீதிமன்றத்தில் இன்று ஆஜராகிறார் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான். டிஐஜி வருண்குமார் குறித்து அவதூறாக பேசிய வழக்கில் நீதிமன்றம் உத்தரவிட்ட நிலையில் முடிவு. நெல்லையில் சகோதரியை காதலித்த இளைஞரை கொலை செய்த 11ஆம் வகுப்பு மாணவன். 3 சிறார்கள் உட்பட 4 பேர் கைது. பண்ணாரி மாரியம்மன் கோயிலில் குண்டம் திருவிழா கோலாகலம். அதிகாலை முதலே நேர்த்திக்கடனை செலுத்திய பக்தர்கள். ஆந்திராவில் துணை முதல்வர் பவன் கல்யாணின் பாதுகாப்பு வாகனம் சென்றதால் போக்குவரத்து நெரிசலில் சிக்கி JEE தேர்வு எழுதவில்லை என புகார். மாணவர்களின் குற்றச்சாட்டை அடுத்து விசாரணைக்கு பவன் கல்யாண் உத்தரவு. வீட்டு உபயோகத்திற்கான சமையல் எரிவாயு சிலிண்டர் விலை இன்று முதல் 50 ரூபாய் அதிகரிப்பு. நாட்டு மக்களின் வீடுகளில் அடுப்பு எரிய வேண்டுமா அல்லது அவர்களின் வயிறு எரிய வேண்டுமா என முதலமைச்சர் MK ஸ்டாலின் ஆவேசம். வங்கக்கடலில் உருவானது குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி. தஞ்சாவூர், திருவாரூர் உட்பட 5 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. அதிமுக சரியான பாதையில் செல்வதாக தெரிவித்துள்ள அக்கட்சியின் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் மத்திய அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்தது ஏன் என்றும் விளக்கம் அளித்துள்ளார். எம்ஜிஆர் காலத்தில் சட்டமன்ற உறுப்பினர், ஜெயலலிதா காலத்தில் போக்குவரத்து துறை அமைச்சர் என செங்கோட்டையனின் அரசியல் பயணம் கொங்கு மண்டலத்திலும் தமிழக அரசியலிலும் பிரித்து பார்க்க முடியாத அளவிற்கு செல்வாக்கு உடையதாக இருக்கிறது. இந்த நிலையில் கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி டெல்லி சென்றுவிட்டு வந்த சில நாட்களிலேயே திடீரென யாருக்கும் தெரியாமல் டெல்லி சென்று வந்தார் செங்கோட்டையன். இதை அதிமுக தலைமை ரசிக்கவில்லை. கடந்த பிப்ரவரி மாதம் அத்திக்கடவு அவிநாசி திட்டம் செயல்பாட்டிற்கு வர காரணமாக இருந்த எடப்பாடி பழனிசாமிக்கு பாராட்டு விழா நடைபெற்றது. அந்த பாராட்டு விழாவில் எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா படங்கள் இல்லை என்ற காரணத்தால் அந்த விழாவை செங்கோட்டையன் புறக்கணித்தார். அதற்கான காரணத்தை மறுநாள் அவர் சொன்னதும் அதிமுகவில் பரபரப்பு பற்றிக் கொண்டது. இந்த சூழலில் அதிமுகவின் வளர்ச்சிக்காகவே மத்திய அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்ததாக ஆங்கில நாளிதழுக்கு அளித்த பேட்டியில் அவர் தெரிவித்திருப்பது அதிமுகவில் மேலும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. மேலும் நிர்மலா சீதாராமனை சந்தித்தது தொடர்பாக அளித்துள்ள விளக்கத்தில் GSTயில் உள்ள பிரச்சனை குறித்து பேசவே அவரை சந்தித்ததாகவும் செங்கோட்டையன் கூறியுள்ளார். இதுகுறித்து தலைமையிடம் தெரிவிக்கப்பட்டதா என்ற கேள்விக்கு எல்லோரும் தான் நிர்மலா சீதாராமனை சந்திக்கிறார்கள், அதிலும் குறிப்பாக அண்மையில் கூட தம்பிதுரை நிர்மலா சீதாராமனை சந்தித்ததாக அவர் பதில் கொடுத்திருக்கிறார். ஒரு சட்டமன்ற உறுப்பினர், தமிழ்நாட்டினுடைய சட்டமன்ற உறுப்பினர் போய் கேட்கலாம், அதெல்லாம் தவறில்லை. பட் இத்தனை நாள் 4 வருடங்களாக இல்லாத அக்கறை புதுசாக எப்படி திரு செங்கோட்டையன் அவர்களுக்கு வந்ததுங்கிற கேள்வி ஒன்று இருக்கு. அதிமுக சரியான பாதையில் தான் பயணித்துக் கொண்டிருப்பதாகவும் கூட்டணி குறித்த முடிவை அதிமுக தலைமை எடுக்கும் என்று செங்கோட்டையன் கூறியுள்ளார்.
இந்த நிலையில் அதிமுகவின் வளர்ச்சிக்காக அமித்ஷாவை செங்கோட்டையன் பார்க்க வேண்டிய அவசியம் என்ன? தொடர்ச்சியாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து பேச செங்கோட்டையன் மறுக்கிறாரா என்பன உள்ளிட்ட அடுக்கடுக்கான கேள்விகள் அதிமுகவினர் மத்தியில் எழுந்துள்ளது. அதிமுக இந்த செங்கோட்டையன் அவர்களுக்கும் கட்சிக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனையை உடனடியாக தீர்க்க வேண்டிய கட்டாயம் அதிமுக இருக்கு. அதுக்கு ரொம்ப சிம்பிளா எடப்பாடி அவர்கள் திரு செங்கோட்டையன் அவர்களை அழைத்து ஒரு தேநீர் விருந்துக்கு அழைத்து கொடுத்து என்ன பிரச்சனைன்னு 2 பேரும் சார்ட் அவுட் பண்ணாங்கன்னா அது முடிஞ்சிடும். முதலமைச்சராக இருந்த ஓ பன்னீர்செல்வத்திற்கு 11 எம்எல்ஏக்கள் மட்டுமே துணை நின்ற நிலையில் ஒருவேளை செங்கோட்டையன் கட்சியில் இருந்து வெளியேறும் முடிவு எடுத்தால் அவருக்கான ஆதரவு சந்தேகக்குறிதான் எனவும் பத்திரிகையாளர் சிவப்பிரியன் தெரிவித்துள்ளார். திரு ஓபிஎஸ் அவர்கள் சசிகலா அவர்களுக்கு எதிராக போர்க்கொடி தூக்கிய போதே 11 எம்எல்ஏக்கள் மட்டும்தான் ஓபிஎஸ்ஐ சேர்த்து அவரோடு வந்தார்கள். ஸோ அந்த டைமில் அதிமுக இன்னைக்கு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கிட்ட ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிற நேரத்தில் பாஜக இது போன்ற விஷயங்களை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. எடப்பாடி பழனிசாமியும் செங்கோட்டையனும் பரஸ்பரம் சந்தித்து பேசுவதே இந்த பிரச்சனைக்கு முடிவாக இருக்கும் என்பதே அரசியல் விமர்சகர்களின் கருத்தாக உள்ளது. நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி செய்திகளுக்காக செய்தியாளர் சுபா. இந்திய பங்குச்சந்தைகளில் ஏற்பட்ட கடும் வீழ்ச்சியால் முதலீட்டாளர்களுக்கு 14 லட்சம் கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டது. இந்தியாவைப் போலவே ஜப்பான், சீனா உள்ளிட்ட நாடுகளின் பங்குச்சந்தைகளும் ஆட்டம் கண்டன. அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்பின் பதிலுக்கு பதில் வரி விதிப்பால் அமெரிக்காவின் பங்குச் சந்தைகள் தொடங்கி இந்திய பங்குச் சந்தை வரை கடுமையான சரிவு ஏற்பட்டு வருகிறது. கடந்த வெள்ளிக்கிழமை அமெரிக்க பங்குச் சந்தைகள் கடும் வீழ்ச்சியுடன் வர்த்தகத்தை நிறைவு செய்தன. அதன் தாக்கம் திங்கட்கிழமை காலையில் ஆசிய பங்குச் சந்தைகளில் எதிரொலிக்க தொடங்கியது. ஹாங்காங், தாய்வான், ஜப்பான், இத்தாலி, சிங்கப்பூர், ஸ்வீடன், சீனா, ஆஸ்திரேலியா உள்ளிட்ட நாடுகளின் பங்குச் சந்தைகள் கடுமையான வீழ்ச்சியை கண்டன. இந்தியா உள்ளிட்ட ஆசிய நாடுகள் 9 டிரில்லியன் அமெரிக்க டாலர்களை இழந்தன. இது கடந்த 16 ஆண்டுகளில் இல்லாத மிகப்பெரிய சரிவு. இந்திய வர்த்தகத்தின் இடையே மும்பை பங்குச் சந்தையில் சென்செக்ஸ் சுமார் 3000 புள்ளிகளும், தேசிய பங்குச்சந்தை நிப்டியில் 1000 புள்ளிகளும் சரிந்தன. இந்த சரிவினால் முதலீட்டாளர்கள் 10 வினாடிகளில் 20 லட்சம் கோடி ரூபாயை இழந்தனர். பின்னர் சற்று மீண்டு மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 2226 புள்ளிகள் குறைந்து 73,137 புள்ளிகளில் வர்த்தகத்தை நிறைவு செய்தது. தேசிய பங்குச்சந்தை குறியீட்டு எண் நிப்டியில் 743 புள்ளிகள் குறைந்து 22,161 புள்ளிகளில் வர்த்தகம் முடிந்தது. இதன் காரணமாகவும் முதலீட்டாளர்களுக்கு சுமார் 14 லட்சம் கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டது. எனினும் சீனாவை விட இந்தியாவிற்கு பாதிப்பு குறைவு என பொருளாதார நிபுணர்கள் கூறியுள்ளனர். இந்தியாவில் உலகத்துறை பங்குகள் 8 விழுக்காடும், தகவல் தொழில்நுட்பத்துறை பங்குகள் 7 விழுக்காடு வரையும் சரிந்தன. ஆட்டோமொபைல், ரியல் எஸ்டேட் துறை பங்குகள் 5 விழுக்காடு வரை சரிந்தன. இதனுடைய பாதிப்புன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு ஒரு ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. மற்ற நாடுகள் குறிப்பாக சைனாலாம் நம்ம நாட்டை விட அதிகபட்சமாக பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. சைனாவுக்குலாம் கிட்டத்தட்ட ஒரு 54% அப்படிங்கிற அளவுக்கு அவங்க வரி விதிச்சிருக்கிறாங்க. அதனால தான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஹாங்காங் பங்குச்சந்தைகள் கிட்டத்தட்ட 10% இறங்கியிருந்தது. நம்முடைய பங்குச்சந்தைகள் ஒரு 4% தான் இறங்கியிருக்கு. இதோட நேரடியான தாக்கம் அதுக்கு தான் அதிகமாக இருக்கும். ஸோ ஒரு பிளெஸ்ஸிங் இன் டிஸ்கைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். ஒரு கெட்ட விஷயம் நடந்ததுன்னா அதில் ஒரு நல்ல விஷயம் இருக்கும். ஆனால் இந்த ட்ரம்ப் பண்ணுற காரணங்களால் உலகமே பொருளாதார பின்னடைவை நோக்கி போகும். குறிப்பாக அமெரிக்கா பொருளாதார வீழ்ச்சி அடையும். பங்குச் சந்தைகள் கடும் வீழ்ச்சியால் இந்திய பொருளாதாரம் பாதிக்கப்படும் என்றும், அடுத்த சில மாதங்களில் ஐடி துறைக்கு பெரும் பாதிப்பு ஏற்படும் என்றும் பொருளாதார நிபுணர் ஆனந்த் சீனிவாசன் கூறியுள்ளார். என்னெல்லாம் செக்டர் எஃபெக்ட் ஆகும்னா, ஜெம்மு, ஜுவல்லரி அமெரிக்காவுக்கு நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுறோம், அது ப்ராப்ளம் ஆகும். ஆட்டோ காம்பனன்ட்ஸ், அந்த டிவிஎஸ் ஃபேக்ட்ரி, ராணே, இது மாதிரி கம்பெனியெல்லாம் அஃபெக்ட் ஆகும் இமீடியட்டாக. 6 மாதம் கழிச்சு ஐடி கம்பெனிஸுக்கு பெரிய அடி விழும். உலக நாடுகள் மீது ட்ரம்ப் அறிவித்த பரஸ்பர வரி விதிப்பு 9ஆம் தேதி அமலாகிறது. அமெரிக்கா மற்றும் சீனா அறிவித்துள்ள 34% வரி விதிப்பு 10ஆம் தேதி அமலாகிறது.